நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிற தலைப்பை இந்த நாளுமாக பெண்களை பற்றிய ஒரு சில காரியங்களை லூக்கா நற்செய்தியிலுடைய நாம் பார்ப்போம். லூக்கா எடுத்துக்காட்டும் பெண்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளுமாக நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானிப்போம். லூக்கா நற்செய்தியானது ஏற்கனவே நாம் பார்த்தது போல புறையினத்திற்காக எழுதப்பட்டது. புறையினத்தரிலே பெண்களுக்குரிய மரியாதையும் பெண்களுக்கு தேவன் கொடுத்த முக்கியத்துவத்தையும் பற்றி அதிகமாக அவர் குறிப்பிடுகிறார். 4 நற்செய்தியாளர்களையுமே லூக்கா மட்டும்தான் நிறைய பெண்களை பற்றி எழுதுகிறார். பெண்களுடைய காரியங்களை பற்றி நிறைய எழுதுகிறார். அதில் என்னவென்று சுருக்கமாக இன்றைக்கு நாம் பார்ப்போம். முதலில் லூக்கா நற்செய்தி எலிசபெத் அம்மாளை பற்றி லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதுகிறார். அவர் சக்கரியாவின் மனைவியாக இருக்கிறார். அவர் இருவரும் ஆண்டுகளுக்கு முன் நீதி நியாயங்கள் எல்லாம் நிறைவேற்றியவர்களாக பரிசுத்தவான்களாக இருக்கிறார் என்று அந்த பெண்ணை பற்றி எழுதுகிறார். ஈனமாக நோவாவின் மனைவி பற்றியும் லோத்தின் மனைவியை பற்றியும் இப்படி பல பெண்களை பற்றியும் லூக்கா அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை சொல்கிறார். 7 வருடம் திருமண வாய்ப்பில் கணவனை இழந்த பிறகு விதவையானவள் 84 வயதிலும் உபவாசத்திலும் ஜபத்திலும் ஆலயத்தில் இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை பற்றி மிகவும் விவரமாக அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக முதலில் மரியாள் லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1-3 வரை சில பெண்களும் அவர்களோடு முதலில் மரியாளும் யோவன்னாவும் சூசன்னாவும் இன்னும் பல பெண்களும் என்று பல பெண்கள், இந்த சூசன்னா யோவான் அவர்கள் தான் உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளுடைய மனைவிகளாக இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் இந்த ஊழியத்திலிருந்து பங்கு கொண்டதாக சொல்றார். மதுரை மரியாதை 7 பிசாசுகளை தேவன் துரத்தியிருந்தார். அவர்களெல்லாம் உடனே ஆண்டவரோடு ஊழியம் செய்தார்கள் என்று லூக்கா இங்கே குறிப்பிடுகிறார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், பெண்களுக்கென்று ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருக்கு விடுதலை கொடுப்பதன் மூலமாகவும் அவர்களை இணைத்து ஊழியத்தை பணிவிடை செய்வதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அவர்கள் வாழ்க்கை சாட்சியாக இருப்பதற்காகவும் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கார் என்பதை பல பெண்களை குறித்து ஆண்டவர் இங்கே இன்னுமாக குறிப்பிடுகிறார். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே ஒரு கூனியை பற்றி 11ஆம் வசனத்திலே ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை பற்றி வருகிறார். அவள் எப்பொழுதும் ஆலயத்தில் இருப்பாள். ஆனால் ஒரு கூனியாக இருந்தால் அவளுக்கு இருந்த பிசாசை துரத்தின பிறகு அவள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த இடத்தில் ஆண்டவருக்கு தொடர்ந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி விடுதலை கொடுத்த ஒரு பெண்ணை பற்றியும் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். நைநகரை இளவி விதவியின் மகன் மரித்து போன இந்த பெண் அழுது கொண்டு வந்த பொழுது அவங்க யாரும் கேட்கல. ஆனால் தேவன் இயேசுவே நேரடியாக சென்று அந்த வாலிபனை உயிர்ப்பித்து அந்த இளம் விதவையின் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு வாழ்க்கையை மலர் வைப்பதற்கு அங்கே ஆண்டவர் அவருக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். ஒரு பெண் ஆண்டவரை சந்திக்க வரும் பொழுது, உண்மை தாங்கிய கற்பமும் நீ பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றனவே என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். இப்படியாக பல தரப்பட்ட பெண்களை ஆண்டவர் சந்திக்கிறார். விதைகளை சந்திக்கிறார், நோயாளிகளை சந்திக்கிறார், அவரை புகழ்ந்து பாடுவதை சந்திக்கிறார், விதவை இன்னுமாக இறந்து கொண்ட குடும்பத்தை சந்திக்கிறார். இப்படிலாம் பல குடும்பங்களில் பெண்களை ஆண்டவர் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கூட லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இங்கே லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிட்டார். எனவே லூக்காவுக்கு, இந்த நற்செய்தியாளருக்கு புறையினத்த மக்கள் மத்தியிலையும் அதே மாதிரி பெண்கள் மத்தியிலையும் ஆண்டோட ஊழியர்கள் உண்டு என்பதை ஸ்திரப்படுத்தி அவர் தெளிவாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி இருக்கும்படி விதவை பெண் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஆணை பற்றி சொல்லவில்லை, விதவை பெண்ணை பற்றி சொல்லுகிறார். அவள் நியாயப்படி கேட்கிறப்ப அவள் நியாயம் தீர்க்க மனதில்லாமல் இருந்தாள். ஆனால் அவள் விடாப்பிடியாக அவளிடத்தில் வந்து நியாயம் கேட்டதை பார்த்து இந்த பெண் என்னை தொந்தரவு செய்கிறார் என்று ஒரு நியாயத்தை அவன் கொடுத்தான் என்று அவர் லூக்கா எழுதினப்ப இந்த விதவை பெண்ணோடும் அந்த விதவை பெண்ணு அவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்திலும் தன் காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு தனக்கு 10 பெண்களை பற்றி தான் அங்கே குறிப்பிடுகிறார். அவர்களாம் அபிஷேகம் பெற்றுள்ளாக, ஆவியில் நேர்ந்தவர்களாக, மணமகனை வரவேற்க தருவதற்காக சில 5 பெண்களை பற்றி தான் அங்கே 5 பெண்கள் விவேகிகளாகவும் 5 பெண்கள் விவேகமற்றவர்களாகவும் இருந்ததையும் அங்கே லூக்கா குறிப்பிடார். இப்படியாக பல தரப்பட்ட பெண்கள், பல்வேறு காரியங்களும் முன்னேறி செல்லும் பெண்கள், பின்னாடி செல்லும் பெண்கள், உறுதியாக இருக்க பெண்கள், இப்படி வெவ்வேறு வித்தியாசமான பெண்களை வெவ்வேறு கோணத்தில் லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவருடைய காலத்தில் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை தெளிவாக நல்ல சிந்தனையோடு அவர் எழுதியிருக்கிறார்.
மீண்டுமாக நாம் இயேசு அழுது கொண்டிருந்த பெண்களை பார்த்து அங்கே சொல்கிறார் லூக்கா நற்செய்தியிலே 23ஆம் அதிகாரத்திலே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அழுது கொண்டு வரும் பெண்கள் அங்கே வருகிறார். பெண்களை பார்த்து ஒரு ஆறுதல் கொடுக்கிறார். இதை லூக்கா நற்செய்தி குறிப்பாக இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போனது சொன்னதை நாம் பார்க்கிறோம். எப்படி கண்காணிக்க வேண்டும், நோயாளிகளை எப்படி பார்க்க வேண்டும், இன்னுமாக ஆண்டோட வருகைக்கு எப்படி தயாராக வேண்டும் என்று வெவ்வேறு காரியங்களிலும் பெண்களை வைத்து முன் உதாரணம் வைத்து லூக்கா நற்செய்தியில் எழுதியிருப்பது தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை புற இனத்தாருக்கும் பெண்களுக்கு உரியாக நல்ல விதமாக லூக்கா எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, பெண்கள் என்றால் ஏதோ சாதாரணப்பட்டவர்கள் என்பதோ, அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்றோ, ஆணுக்கு அடிமையானவர்கள் என்றோ நாம் நினைக்காமல், தேவனாகிய இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் அவர்களை வைத்து சுவிசேஷத்தை பயன்படுத்தினாரோ அந்த நிலையில் வைத்து பயன்படுத்த இன்றைக்கு நாம் முயற்சி செய்வோம். லூக்கா எழுதிய நற்செய்தியை இந்த கோணத்தில் நாம் அதிகமாக படித்து இந்த அநேக பெண்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.